நண்பர்களே, இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தாய் அமைப்பான RSSன் பிரகாரம் இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே உரியதாம், கிறிஸ்தவர்களுக்கு அங்கே இடமில்லையாம். சரி, இப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லாத மற்றொரு விஷயம், இந்து மதத்தின் சாதி அமைப்பு. இந்த சாதி அமைப்பு உயர் சாதியினர் எவரும் தாழ்ந்த சாதியினரை சமமாக நடத்துவதை ஊக்குவிப்பதில்லை என்பதை நாம் அறிவோம். இப்படியாக மோசமாக நடத்தப்பட்ட மக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடன் அன்புடன் பழகுவதால் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறார்கள். இப்போ மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. பல வேளைகளில் அவர்கள் தீராத நோய்களிலிருந்து குணமடைந்ததும் அல்லது தீய ஆவிகளின் தாக்குதல்களிலிருந்து விடுபட்டதும் தான். அவர்களின் முந்தைய கடவுள்களால் இவற்றை செய்ய இயலாமற் போனது அவர்களை சிந்திக்க வைத்தது. இந்த கட்டத்தில் தங்கள் மதத்தின் இந்த கையாலாகாத நிலைமையை குறித்து சிந்திக்கவும், தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளுடன் அன்புடன் பழகுவதற்கும் பதிலாக கீழ்சாதி மக்களுக்கு பணம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுவதாக தீவிரவாத இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மீது போலியாக குற்றம் சாட்டி கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றுகிறார்கள். பாதிரியார்களை தாக்கி தேவாலயங்களை உடைத்து போடுகிறார்கள். ஆனால் இவை அனைத்திலும் வேத காலத்தில் தாங்கள் வழிபட்ட தங்கள் சிருஷ்டிகரான உண்மை இறைவனை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இன்று அவர்கள் வழிபடும் எந்த கடவுளும் அவர்களின் வேதங்களில் காணப்படவில்லை. இந்து என்ற வார்த்தை கூட அவர்களின் வேதங்களிலோ அல்லது அவர்களின் பிற்கால புராணங்களிலோ குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் தங்களை இந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று கூறிக்கொள்வது மட்டுமல்லாது, கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவாலயங்களால் அவர்களின் புனித பூமியான இந்தியாவை தீட்டுப்படுத்துகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்கள் மனுவின் மகா ஜலப்பிரளயம் என்று அழைக்கும் நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பின்வந்த நாட்களில் நோவா என்ற மனுவின் கடவுளைத்தான் வழிபட்டு வந்தனர். பின்னர் ஆப்பிரிக்கா என்று நாம் அழைக்கும் குஷத் தீபத்திலிருந்து குஷ் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய மகன்தான் ராமர் ஆவார். இன்றைக்கு ராமர் இந்து மதத்தின் பிரதான கடவுள். அதனால்தான் இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடுவதை நாம் கேட்கிறோம். இப்படியாக இந்துக்கள் ஆப்பிரிக்க கடவுள்களை வழிபடுகிறார்கள். நான் பொய் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான திரு தருண் விஜய் அவர்கள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதை சற்றே கேளுங்கள். We worship black God. Krishna is black, and we have been seeing the blacks, descendants of the African ancestors, living amicably in Maharashtra and Gujarat. இந்து மதத்தில் உள்ள ஒவ்வொரு ஊதா நிற கடவுளும் ஆப்பிரிக்க வம்சாவளியை சார்ந்தவர்கள்தான். அப்போ அந்த மனுவின் கடவுள்தான் யார் என்று நீங்கள் கேட்டால், மக்கள் அவரை நாராயணர் என்று அழைத்தனர். நாராயணர் என்றால் அவர் நீரில் இளைப்பாறியவர் என்று பொருள்படும். அவர்தான் நம் அனைவரையும் படைத்த யாவே தெய்வம் நண்பர்களே. ஆனால் இன்று விஷ்ணுதான் அந்த நாராயணர் என்று இந்துக்கள் உங்களிடம் சொல்லுவார்கள். இது உண்மை அல்ல. ஏனென்றால் விஷ்ணுவும் சிவனின் குலத்தை சார்ந்த மற்றொரு ஊதா நிற கடவுள் என்பதால் தான். இந்த ஊதா நிற கடவுள்கள் அனைவருமே இந்து மதத்தில் கஷ்யப்பர் அல்லது தசரதர் என்று அறியப்படும் பைபிளின் கூஷின் வழித்தோன்றல்கள் தான். ஆனால் இப்போ ஒரு நல்ல செய்தி. இந்தியாவில் இன்னமும் சிலர் நாராயணரை தங்கள் பிதாவாகிய கடவுளாக வணங்குகிறார்கள். இவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் நண்பர்களே. இதற்கிடையில் இந்துக்கள் தங்களது ஆப்பிரிக்க ஆக்கிரமிப்பாளர்களை தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் உண்மையான இந்தியர் யார், அந்நியர் யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, இந்த எனது வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். வணக்கம்.